ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். நம்ம இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது குல்ஃபி பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு தான். அதுக்கு இப்போது நான் ஸ்டவ்வில் ஒரு 500 ml பால் ஊற்றி வச்சுருக்கிறேன். பாதி அளவு வற்றி வர வரைக்கும் அதை கொஞ்சம் நல்லா காய்ச்சணும். இது ஃபுல் க்ரீம் மில்க்கு, பேஸ்சரைஸ்ட் ஃபுல் க்ரீம் மில்க்கு. அதுதான் நமக்கு கொஞ்சம் திக்காக வரும். பார்த்திங்களா, பால் கொஞ்சம் திக்காக இருக்குதுல்ல, அதை காய்ச்சி ஒரு ஹாஃப் ஸ்ட்ரென்த் வர வரைக்கும் காய்ச்சலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஹாஃப் ஸ்ட்ரென்த் வர வரைக்கும் நம்ம காய்ச்சியாச்சு நல்ல பாலை. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப்பு கண்டென்ஸ்ட் மில்க்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்லேயும் கம்மி ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது கூடவே இப்போ நான் ஒரு 10 பாதாம், ஒரு 20 முந்திரி பருப்பு, அதை 1-2 பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு குல்ஃபி மோல்ட்ஸில் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றி டீப் ஃப்ரீசரில் செட் பண்ணணும் ஒரு மினிமம் 8 hours. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இதை 8 hours அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுக்கும்போது உங்களுக்கு காக்கா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குல்ஃபி செட் பண்ண வச்சோம் இல்லைங்களா, டீப் ஃப்ரீசர்லேருந்து அதை எடுத்துடலாம். இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மோல்டை இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக முங்காமல் கழுத்தளவுக்கு அது முங்குற மாதிரி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது எதுக்குன்னா, நம்ம எடுக்கும்போது அது ஈஸியாக வர்றதுக்கு தான். அதுக்கு தான் அது டீமோல்டிங் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், குல்ஃபி நல்லா அழகாக வந்திருக்குது. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye, take care.